ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். இது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஷெரின் பாப்பாவுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே அஸ்மா. இதே போல் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதே நிறுத்து, நல்லா படிக்கணும், நல்லா பெரிய வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும், யாரையும் எதிர்பார்க்காம நல்ல சொந்த காலில் நினச்சி நல்லா அதுக்காக நல்லா படிக்கணும். நீ சொந்த காலில் நிற்கணும்னா படிக்கணும். படித்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியப்படும். நல்லா படித்து எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். அம்மா அத்தா அண்ணா நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நல்ல பேர். ஓ அஸ்மா பிள்ளையா, அவங்க ஃபேமிலியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல பெரிய ஆளாய் பெரிய நல்ல பிள்ளையாச்சு, தரமான பிள்ளை, தங்கமான பிள்ளை. நாளைக்கு சிவா ஃபேமிலிலையும் சரி, நம்ம ஃபேமிலிலையும் சரி, ஐயோ அஸ்மாவை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோன்னு சொல்லி எல்லாருமே பேசணும். அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். சரியா? சாப்பிட்டு குண்டாக கூடாது, நல்லா படிக்கணும். சாப்பிட்டு படிக்கணும். சரியா? இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்களோட இன்னைக்கு பிறந்த நாள் ஆரம்பிச்சிருக்கு. நான் லாக்டவுன் அது மாதிரி ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. ஏன்னா இந்த ட்ரெஸ் இப்போ போட்டிருக்கிறது வந்து புது ட்ரெஸ் தான். ஆனால் 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, பிறந்த நாளைக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கல. ஏன்னா லாக்டவுனில் எங்கேயும் வெளியிலலாம் போக முடியாது. அதனால லாக்டவுன் டைமில் என்னதான் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, கல்யாண நாள், இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வெளியில் போகலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் போகாதீங்க. நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் கொரோனாவை வந்து துரத்தி அடிக்க முடியும். அதனால யாரும் வெளியிலலாம் போகாத. என்னதான் தளர்வுகள் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணாதான் கொரோனாலேருந்து எல்லாருமே விடுபட்டு வெளியில் வர முடியும். அதனால சேஃபாக இருங்க. வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா செலிப்ரேஷனும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஃபேமிலிக்குள்ளே மட்டுமே நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு போவே இல்லை. போன வருஷம் பர்த்டேலாம் எப்படி இருந்துச்சு? இந்த பக்கம் ஒரு டைமண்ட் பெண்டன்ட்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு புது துணியா இருந்தாலும் ஒண்ணுமே இங்க செஞ்சு கொடுக்கல எனக்கு. சரி, இப்போ உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். சரியா? இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு பண்ண போகிறேன். என்ன பண்ணிட்டு கொடு? என்ன செஞ்சு கொடுக்கவா? பாயசம் செஞ்சு கொடுக்கவா? என்ன பால் பாயசம் செஞ்சு? பால் பாயசம். ஏதாவது கேட்பாலும் நினைச்சிட்டேன். நல்ல வேலை, பால் பாயசம்லாம் நமக்கு இப்படி வேலை நம்ம செஞ்சுட்டோம். எனக்கு ஒரு வாரமாவே சொல்லிட்டு. ஆமா, ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கா. ஒரு வாரமா 10 நாளாவே பால் பாயசம். வீடியோ எடுக்கிறேன், எனக்கு பாயசமே செஞ்சு தரல. நீ தான் செஞ்சு தர போறாங்க. செஞ்சுட்டா? சரி, இப்ப சட்டுன்னு நம்ம வந்து பால் பாயசம் உனக்கு பண்ணித்தரேன். சூப்பரா பண்ணித்தரேன், டேஸ்டியா பண்ணித்தரேன். நீ வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பாயசமே குடிச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி பாயசம். அந்த பாயசம் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஒரு இதாவே செஞ்சு காட்டுறேன், ரெசிபியாவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நான் பால் பாயசத்தை செஞ்சு அவளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா என்கிட்ட கேட்பீங்க, அக்கா எப்படிக்கா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அது எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த பாயசம் நம்ம பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ பாயசம் பண்ண போயிடலாம். இந்த பிள்ளைய மறைச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு முதல்ல ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். நான் வந்து இதில் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஜவ்வரிசியை இந்த மாதிரி வறுத்து நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே சமயம் நல்லா பார்க்குறதுக்கு முட்டையாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போல் இருக்கும். நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக அப்படியே முத்தாக இருக்கும். நம்ம தர்மாக்கோல்லாம் பார்க்குறப்ப இருக்கும் பார்த்திங்களா, சின்னதாக அப்படி வெள்ளையாக அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கழுவிட்டு வேக வச்சிடலாம். பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 1 லிட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை 1.5 லிட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1/2 லிட்டர் பால் சேர்த்தா 1/2 லிட்டர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பால்லையே பண்ண போகிறதுனால தண்ணியெல்லாம் சேர்த்துக்க போகிறதில்ல. 1 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பால் வந்து கொதிச்சு வரட்டும். வெளியில் குருவி சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு பாருங்கள், கிச் 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 கிச்னு. பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை சேர்த்துடலாம். 100 கிராம் இல்லைன்னா ஒரு 50 கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயாசோட அளவு எவ்வளோ வேணுமோ அதையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி போட்டாச்சு. ஜவ்வரிசி வந்து நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சேமியா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம வந்து முந்திரி திராட்சையை இதில் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து நமக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் பாருங்கள் லைட்டாக கலர் மாறி வந்துடுச்சு முந்திரி பருப்பு. இதில் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் நிறைய சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதே போல் வேணாம் அப்படின்னு விட்டுட்டா கூட உங்கள் விருப்பம்தான். திராட்சை போட்டது வந்து நல்லா உப்பி உருண்டையாக வரும். அந்த அளவுக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வறுத்தேன். அப்போ தான் ரொம்ப கரிஞ்சு போகாமல் அந்த பொன்னிறத்துக்கு வந்து வரும். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மிதமாக இருக்கிற மாதிரி வச்சு வறுத்து எடுத்துக்கணும். எதுக்காக நான் முன்னாடியே வறுத்துட்டேன்னா, சேமியா வறுக்கிறதுக்கு முன்னாடி இதை வறுத்துட்டோமா லாஸ்ட்டில் வந்து இதை வறுக்கிறதுக்கு ஒரு நெய் யூஸ் பண்ண தேவையில்லை. இதே நெய்யில் நம்ம சேமியாவை வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம்ல, எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படாது. அதுக்காக தான் இப்போ இதில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். 100 கிராம் பாயச சேமியா இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை உடச்சி நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். இதையும் நல்ல கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாதிரி லைட்டாக அந்த பொன்னிறமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்மளும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்தோம்னா தான் அந்த பாயசம் நம்ம செய்கிறப்போ அந்த பாயசம் வந்து சீக்கிரமாக கெட்டி சேர்ந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் சேராமல் எப்பயும் போல் இருக்கும். இப்போ வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது ஜவ்வரிசி. நம்ம கரெக்டாக அடுத்து சேமியாவும் சேர்த்து போட்டு வேகிறப்போ எல்லாம் சரியாக வெந்துடும். அதனால் சேமியாவை இப்போயே நம்ம சேர்த்து விட்டுறலாம். இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ இது வந்து சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து ஒன்றா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஏலக்காய் தூள் இதெல்லாம் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட இது வெந்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சேமியாவும் ஜவ்வரிசியும் பாலில் இந்த மாதிரி நல்லா வெந்துட்டுருக்கு. சர்க்கரையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 250 கிராம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து சரியாக இருக்கும். அடுத்து வந்து இனிப்பு வந்து உங்கள் விருப்பம், அதிகம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு 250 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை ஏலக்காயெல்லாம் போட்டு சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பாயசம் காய்ச்சினா தான் ரொம்ப சீக்கிரமாக கெட்டி ஆகாது. ரொம்ப சில்லுன்னு ஆறுனா மட்டும்தான் இதுக்கு கொஞ்சம் கெட்டி சேரும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு காய்ச்சிறப்பையே இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறப்ப காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெறும் பாலில் மட்டும் போட்டு, பாலில் தண்ணி எதுவும் கலக்காமல் பாலில் இதே போல் நீங்கள் ஜவ்வரிசியோ சேமியாவோ இந்த மாதிரி வேக வச்சு பாயசம் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாயசம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அஸ்மா கூப்பிட்டு பாயசத்தை கொடுத்துடலாம். வேர்க்குது இப்போவே பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேனு கூட போட மாட்டாங்க. இந்த கேமராமேனே செட்டில் ஃபேன் போட விட மாட்டேங்கிறான். அஸ்மா கூப்பிடலாமா? அஸ்மா வா. அது என்னமோ கத்திக்கிட்டு இருக்கு, மீடியாவுக்கு வீடியோ எடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் அது கத்துற சவுண்டு இங்கே கேட்குது. எவ்வளோ சவுண்டுன்னு பாருங்கள், அவ்வளோ கேட்குது. வர்றா பாருங்க அப்படியே. ஏய் நீ என்னது இங்கே வர்ற? நான் கூப்பிட்டா நீ கேமராவோட வருவியா? ஃபர்ஸ்ட் பாயசம் எனக்கு தான். முடியாது, எனக்கு தான். இங்கிட்டு வா. இந்தா இருக்கு. நீ நான் தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். நம்ம வந்து குடிக்கலாம். ஷெரின் கிச்சனும் ஷெரின் மீடியாவும் ஒரே ஃப்ரேமில். சூடா இருக்குடி, எப்படி குடிப்ப? ஹாப்பி பர்த்டே அஸ்மா. ஹாப்பி பிறந்த நாள். ஹாப்பி பிறந்த நாள். ஹாப்பி பிறந்த நாள். தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதானா? தேங்க் யூ. அவங்க மீடியா ஃபேன்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள். எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ரொம்ப போன வருஷம் வந்து நல்லா போச்சு பாப்பாவுக்கு.
எல்லாரும் gift எல்லாம் கொடுத்து பிறந்த நாள் கொண்டாடணும். இந்த வருஷம் அந்த சந்தர்ப்பம் அமையல, அதனால பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எங்க அண்ணன் எனக்கு 5 சாக்லேட் வாங்கி கொடுத்தான். 200 சாக்லேட் 5 சாக்லேட் வாங்கி கொடுத்தான். நாங்க போன பர்த்டே சொல்ற முழுசா கேளு. ஆனா இந்த பர்த்டேக்கு ஒரு பையன் ஒரு விஷ் கூட பண்ணலமாண்ணா. தூங்கிட்டு கிடக்கேன் இன்னும். நைட் 12 மணிக்கு குளிச்சுதான் நான் கேம் விளையாண்டுட்டு இருந்தான். 1 மணி வரைக்கும். நான் தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சுமா. போன பர்த்டேக்கெல்லாம் சரியான கோல்டு. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் கூட நடந்துச்சு. நான் வந்து அந்த ஒயிட் டிஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சேன். அந்த ஒயிட் டிஷர்ட் மட்டும் நான் நேற்று போட்டுருந்தா தொடர்ந்து 3 பர்த்டேக்கு நான் அதே டிஷர்ட்டை போட்டிருப்பேன். ஆனால் வந்து நான் அப்படி போடவே இல்லை. பாருங்க, என்னைய கூட பேச விடாம அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்கண்ணா கீழே. இல்ல அது வந்து மேபி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துட்டீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் அட்வான்ஸ் விஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் பாரு என்ன ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் விஷ் பண்ணல நினைச்சா பழைய வீடியோ பார்த்துட்டு எல்லாம் விஷ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் பாயசத்தையே பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டேன். எல்லாரும் இதை குடிச்சுக்கோங்க, மதியம் தான் சாப்பாடு பண்ணி கொடுக்குன்னு சொல்லி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு அம்மா இனிமேல் தான் மெனு ரெடி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பழைய கஞ்சி தானே, பழைய சூடு கூட என்னோட ஃபேவரட் தான். எல்லாரும் ஷெரின் பாப்பாவுக்கு விஷ் பண்ணிருங்க. என்னடா அக்கா விஷயம் வந்து கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமா, எல்லாருக்கும் அட்வான்ஸ். போன பர்த்டே மாதிரி இந்த பர்த்டே வந்துட்டு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுங்க. ஏமா ஏண்டி இதெல்லாம் புரியல, கேட்டுக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நிலைமை. சரி பரவாயில்ல, வர வர நம்ம குழப்ப எது போயிட்டு இருக்குன்னு தெரியல. எதையோ ஒன்று நல்லதா நோக்கி போனா சரி. பாயசம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு, அதனால பாயசத்தை போய் குடிக்கலாம். ஏன்னா இதை ஒரு ஸ்பூன் குடிக்கவும் முடியல, ஒரு பேசவும் முடியல. அதனால ஒரே தான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதே போல பிறந்த நாள், கல்யாண நாள், இந்த மாதிரி நிறைய நாட்கள்லாம் கொண்டாடுற எல்லாருமே இதே போல சிம்பிளான முறையில் வீட்டிலேயே பால் பாயசம் செஞ்சு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே போல பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல பிறந்த நாளைக்கு பாப்பாவுக்கும் விஷ் பண்ணிருங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை. ஆமா, எங்க அவ தெரியலம்மா எனக்கும். சாஷா குட்டி தேடிட்டு இருக்கேன். பாயசத்தை கண்டு அங்கங்க குடிச்சிட்டு கிடந்துச்சு. இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்போ எங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, அவளுக்கு கொஞ்சம் பாயசத்தை ஊத்திட்டு அதோட நம்ம பிறந்த நாளை பாயசத்தோட முடிச்சிருவோம். பாயசத்தோட பிறந்த நாளை முடிச்சிருவோம்.